ஸோ ராமநாதபுரம் மாவட்டனாலே நிறைய பெருமைகள் இருக்குது. ஏர்வாடி சந்தனம் கூட உலக புகழ்பெற்றது. 800 வருடங்களுக்கு முன்னாடி வரலாறு இருக்குன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்து நம்ம காஞ்சனங்குடியில் மகான் பக்கீரப்பா தர்காவுக்கு வந்து ஒரு சந்தன கூட நடத்திக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 202 வருடங்களாக. ஒரு சந்தனக்கூடு ஒரு 42 அடி உயரம் 202 வருடங்களாக இது நடந்துட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ சந்தனக்கூடு நம்மளுடைய காஞ்சனங்குடி பக்கீரப்பா தர்காவுக்கு வந்துருச்சு. போட்டுக்குள்ளே போட்டு இருக்கு. அது ஒரு காரணம் வச்சு இந்த போட்டை எடுத்துகிட்டு வர்றாங்க. மேலே வரைக்கும் நல்ல ஒரு அலங்காரம் பண்ணி இன்னும் கொஞ்சம் இடத்துல இந்த பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப தரையாகும். இப்போ பக்கீரப்பா அடங்கியிருக்க உள்ளே எடுத்துகிட்டு வந்து அந்த தரையா கமிட்டியார் நிற்கிறாங்க. ஸோ கூடு தரையா வரும்போது இங்கே வந்து ஏற்பாடு நல்லா மாசா இருக்கப்பா பாட்டு பண்ணுறப்ப தர்காவுக்கு கூடு வந்துருக்கு. தர்காவுக்கு வந்தோடனே இந்த மேளங்கள் இந்த குதிரைகள் எல்லாமே 3 தடவை நம்மளுடைய தர்காவை சுற்றி வரும். ஸோ அதான் பார்த்துட்டு இருக்கோம். தர்காவை சுற்றி வந்துருக்காங்க. நம்மளுடைய இந்த புகழ்மிக்க அந்த ஒரு சந்தனக்கூடு அதிகாலை ஒரு 4:30 4:45 இருக்கும். ஒரு 5 மணி விடிந்த பொழுதில் வந்து நம்மளுடைய பக்கீரப்பா தர்கா அந்த கடற்கரை வாசல்லே அவங்க அடங்கியிருக்க அந்த தர்கா பக்கத்தில் நம்மளுடைய காஞ்சனங்குடி சந்தனக்கூடு அங்கே வந்துருச்சு. ரொம்ப உயரமான ஒரு சந்தனக்கூடில் நிறைய விளக்குகள் அலங்காரம் பண்ணி ஒரு சிறப்பு துவா ஒதுக்கிட்டு இருக்க நேரத்தில் இங்கே வந்து மக்கள் நிறைய பேர் அதை பார்த்துட்ருக்காங்க. நல்ல ஒரு திரளான கூட்டம் இந்த இடத்துல நடந்துகிட்ருக்கு. பார்த்தீங்கன்னா இந்த சந்தனக்கூட சந்தன ஊருசு நடந்துட்டு இருக்கு. ஸோ அந்த சந்தன ஊருசு தான் என்ன பார்த்தீங்க? குதிரை எல்லாமே கொட்டு அடிச்சு குதிரை அடிச்சு தம்பி பார்த்துருக்காப்ல. நீங்க குதிரை மேலே ஏறி போவீங்களா? அப்ப அவனை தள்ளி விட்டு நீங்க உட்காந்துறீங்களா? அவனை தள்ளி விடக்கூடாது. அவன் நல்ல பையன், அதனால அவனை விட்டுருவான். உங்க பேரு? ரியான். சந்தனக்கூடு திருவிழா எப்படி நான் போயிட்டு இருக்கு? அழகாக போய்கொண்டே இருக்கு. மிகவும் அழகாக போய்கொண்டிருக்கிறது. எதை நோக்கி போய்கொண்டிருக்கிறது? இது அவுளியாவை நோக்கி போய்கிட்டே இருக்கு. அவுளியா அங்கே இருக்காரு, போயிட்டு வந்துருச்சுல? வந்துருச்சு. திருப்பி அவுளியாவை நோக்கி சென்றது, திருப்பி பள்ளியை நோக்கி வந்தது. ஆமா, அருமை. நல்ல தமிழ் பேசுறீங்க. அழகா. அக்கா வெளிநாட்டுல இருந்து வந்திருக்கீங்களா? எப்படி அக்கா இந்த திருவிழா வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்குது? எந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கு? ஏதோ வருஷத்துல எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. வந்துட்டு போயிருவோம். வந்துட்டு சந்தன கூட பார்த்துட்டு கிளம்பிடுவோம். என்ன 9 குதிரை என்ன கணக்கு? அது என்ன கணக்கு தெரியல. வருஷம் எக்ஸ்ட்ரா வரும். இந்த வருஷம் கம்மியாக தான் வரும். ஆனா வந்து குதிரை சந்தன கூட்டம் பொறுத்த வரைக்கும் குதிரை ஒரு ஸ்பெஷல் தான். சொல்லுவாங்க. அதாவது இந்த விழா வந்து கிட்டத்தட்ட 60 வருஷத்துக்கு மேலே எனக்கு தெரிய நடக்குது.
202 வருஷம். எனக்கு உங்களுக்கு தெரிஞ்சு உங்களுக்கு வயசு 70. காஞ்சிரங்குடிக்கு எந்த ஊர்ல மக்கள் வருவாங்க? எங்க சுத்து வட்டார பகுதியில் சுத்துப்பட்டி 18 பட்டி கிராமம் வருவாங்க, அதுக்கு மேலேயும் வருவாங்க. ஏன் எல்லா இடத்துலயும் 18 பட்டி இருக்கு, 20 பட்டி எல்லாம் மாறாதா? எங்க கிராமத்துக்கு 18 பட்டி, நம்ம கிராமத்துக்கு 18 பட்டி, பஞ்சாயத்துக்கு. ஆமா, எங்க ஊர்ல நடக்கக்கூடிய விழா ஒரே விழாண்டா சந்தனக்கூடு விழா. சந்தனக்கூடு மட்டும் தான் 202ஆம் ஆண்டு எடுத்துக்கிறோம். ரொம்ப சிறப்போட இருப்போம். இந்த ட்ரம்ஸ் டிஜே இதெல்லாம் போட்டு அசத்துறீங்களா? அதெல்லாம் என்ன எப்படி? அடுத்த வருஷம் இதை விட பயங்கரமா இருக்கும். போட்டு ஆட்டி கொளுத்துறதா வேலை. இங்கிருந்து போகும்போது வரும்போது அதேதான். அப்ப வாலிபர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அண்ணனா தானே வாலிபர்கள்லாம் வர்றாங்க. நம்ம காஞ்சிரங்குடியில் நடக்கிற சந்தனக்கூடு ஃபேமஸ். ஸோ மச்சான் ரியாசுல்லா வந்து குடும்பத்தோட இங்கே வந்திருக்காப்ல. மச்சான் அந்த காஞ்சிரங்குடி தெரு எப்படி இருந்துச்சு? சந்தனக்கூடு எப்படி இருந்துச்சு? பயங்கர விசேஷமாக தான் மச்சான் இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. நல்லா எப்படி அந்த குழந்தைகளுக்கான விளையாட்டு இதெல்லாம் நல்லா இருந்துச்சா? ட்ரம்ஸ் எல்லாம் தர்காவில் போட்டிருக்காங்க. இதெல்லாம் நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்லா என்ஜாய் பண்ணிட்டீங்க. பாத்துறீங்களா? ரொம்ப ரொம்ப நன்றியாக்கா, சந்தோஷம். அதனால காஞ்சிரங்குடி திருப்பி எடுக்க வந்தோம். கடையை லீவ் போட்டு வந்தீங்களா? என்ன காரணம்? அப்படி சந்தனக்கூடல நம்மளுக்கு என்ன இருக்கு? எல்லாம் வந்து ஃப்ரெண்ட்ஸுங்களை பார்க்கலாம், சாதாரண பார்க்கலாம். எல்லாம் ஒரே என்ஜாய்மெண்டா இருக்கு. டான்ஸ் அந்த பொட்டெல்லாம் எப்படி உங்களுக்கு ஃபீலா இருக்குமா? ஜாலியாக ஆட்டனா ஒரு புனிதமான தொழுகை பள்ளினா இதான் சொல்லுவாங்க. ஸோ இந்த பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லாருமே சேலம் சுற்று வட்டார பகுதியில் மளிகை வியாபாரம் பண்ணுவாங்க. ஸோ வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த கூட பார்க்க தான் வருவாங்க. ஸோ பள்ளிகள் வந்து நல்லா புதுப்பிக்கப்பட்டு நல்லா பிரம்மாண்டமாக கட்டியிருக்காங்க. இந்த ஒரு பள்ளிக்கு முன்னாடி தான் நம்மளுடைய இந்த சந்தன கூடு இருக்கு. வண்டி டிராக்டர் இல்லை, நம்ம வந்துட்டு அப்போ வந்து தோளில் தூக்கிட்டு போனாங்க முன்னாடி. ஆமாம், முன்னாடி ஒரு 20 வருஷத்துக்கு எனக்கு தெரிஞ்சதுக்கு முன்னாடி. அதுலேருந்து நம்ம தான் இப்போ வந்துட்டு வண்டியில் வச்சு அதை கருகாக்கு நம்ம வந்துட்டு அந்த ஊழியத்தை செலுத்துறோம்னு நம்ம செலுத்திக்கிட்டு இருக்கோம். நம்ம ஏர்வாடியில் உள்ள மாதிரி இங்கே ஒரு வரலாறு இருக்கு. ஆமாம் ஆமாம், எல்லாம் எந்த ஊர்னா இது மேலவலசை, காஞ்சிரங்குடி பஞ்சாயத்து மேலவலசை. இங்கே உள்ள மக்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து பண்ணுற விசேஷம். அதில் நம்ம வந்துட்டு கலந்துக்கிறோம். மெயினாக கலந்துக்கிறோம். மெயினாக அந்த நிற்கிறோம். ஆமாம், நம்ம தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஒரே நடக்கும் திருவிழா எங்க ஊர் சந்தனக்கூடு தான். அந்த அளவுக்கு நம்ம காஞ்சிரங்குடி ஃபேமஸ். ஸோ சந்தனக்கூடு வந்து இந்த பேசிக்கா இந்த மாதிரி ஒரு சில்வர் லைட் தான் வச்சிருக்காங்க. இதுக்கு மேலே நிறைய கண்ணாடிகள் இருக்கும். கண்ணாடி பூத்து உள்ளே வச்சுட்டு போகும்போது இல்லாமல் மல்லிகைப்பூ நிறைய உள்ளே போடுவாங்க. அந்த வேண்டுதல் நிறைவேறினா அந்த அளவுக்கு ஒரு கிட்டத்தட்ட 40 வரைக்கும் மேலே ஒரு அருமையான சந்தன கூடை தான் பார்க்குறோம். ஸோ கூடு வந்து நம்மளுடைய பள்ளிக்கு வந்துருச்சு. ஸோ நிறைய மக்கள் அதை பார்த்துட்டு இருக்காங்க. மீட்டரில் தான் அந்த இது ஏற்றிருக்காங்க சந்தன கூடை. ஸோ நிறைய ஜென்ரேட்டர் வண்டி இது எல்லாமே இருக்குது. இதில் தான் நம்ம கொடிமரம் ஏற்றுற இடங்கள் இருக்குது. இதை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சின்ன சின்ன அல்வா கடை, பூந்தி கடை இது எல்லாமே நிறையா வச்சுருக்காங்க. இது எல்லாமே நம்ம ராமநாதபுரத்தோட ஒரு அடையாளம்னு சொல்ல முடியும். எல்லா திருவிழாக்களையும் உங்களை பார்க்கலாம். ரெண்டா கடையில் உள்ள தொழில் ஃபேமஸ் சொல்கிறாப்புல. எத்தனை வருஷம் போட்டிருக்காப்ல? 10 வருஷமா இருக்காப்ல வந்து திருவிழா நடத்துறதுலேருந்து இது பண்ணிட்டு இருக்காப்ல. ஆமா ஆமா, டேஸ்ட்டாக இருக்குமா? அதெல்லாம் இந்த ஊர்லேயே உங்க தொழில் பணியார் தான் ரொம்ப உண்மையாலுமே டேஸ்ட். 10 வருஷமா ஃபேமஸ். எல்லாத்தையும் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஒரு 10,000 ரூபாய்க்கு பக்கமாக கம்மி இல்லாமல் யாரும் பரவாயில்ல. அப்போ வண்டி போடுற காசு 2000 வாங்கிக்கலாம். நம்ம பள்ளியை பார்த்தா சந்தன கூட பார்த்தா நிறைய மக்களை சந்திச்சோம். முக்கியமான இடம்னா இந்த கடைகளை தான் சொல்லணும். எப்போவுமே ஒரு சந்தன கூடு அப்படின்னா கண்டிப்பாக நிறைய அல்வா கடைகள் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அது சந்தன கூடு. அண்ணன் வந்து போன வருஷமே பார்த்துருந்தோம். அண்ணன் மதுரையிலேருந்து இறக்கியிருக்காப்புல. இந்த ஜீனி முறுக்கு எல்லாமே நிறைய மிச்சரி அவரெல்லாம் போட்டிருக்காப்புல. நல்ல கெட்டியான அல்வா சந்தன கூடு அல்வானா இங்கே தான் வாங்கணும். அப்படியே நம்ம போனோம்னா உள்ளே வந்து நிறைய ஃபேன்சி ஸ்டோரு, வாட்ச் கடை. நம்ம கடையா இது? என்ன விற்கிறீங்க? என்ன செய்யும்? ஓ, நல்லா பறக்குது. எவ்வளோ இது? 40 விற்கிதா? நல்லா நிறைய வாங்கிட்டு போகிறாங்களா? பரவாயில்லாம போய்கிட்டு இருக்கு. திருவிழா முடியறதுக்குள்ள கடையை வித்துட்டு காக்கா ரொம்ப சந்தோஷப்படுவாப்ல. மிச்சர்லாம் பார்த்தோம்னா அவ்வளோ பெரிய மிச்சராக இருக்கு. ஆனால் எந்த ஊரில் இருந்து வந்திருக்கேன்? சாயலுடியிலேருந்து வந்திருக்கோம்ண்ணே. எப்படி வியாபாரம் எப்படி போயிட்டு இருக்கு? சுமாராக ஓடிக்கிட்டு இருக்கேன். ஏன், என்ன காரணம்? மக்கள் அவ்வளோ ஒன்றும் விறுவிறுப்பு இல்லை. அவன் நாடகம் பார்க்கறதுல குறியா இருக்கா? பாட்டு கச்சேரியில் கூட்டம் இருக்கு. கூடு பார்க்கறது தான் கூட்டமாக இருக்கு. வேற ஒன்றும் விறுவிறுப்பு. சரி, அடுத்தடுத்து முடிச்சு நேரம் இங்கே தான் வருவாப்ல. அண்ணன் நல்ல வெரைட்டி அல்வா வச்சிருக்காப்ல. இது ஒரு அல்வா, அது ஒரு அல்வா. இந்த காரச்சவெல்லாம் பயங்கரமாக இருக்கு. நிறைய வச்சிருக்காப்ல. வருஷம் இது எப்பயுமே நல்லா நடக்கும். ரொம்ப நல்லா நடக்கும். இந்த வருஷம் ரொம்ப நல்லா நடந்துச்சு. இல்லை, இப்போ இது 200வது வருஷம் பண்ணாங்க, நல்லா இருந்துச்சு. இப்போ அது இதுக்கப்புறம் இந்த வருஷமும் நல்லா பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா பண்ணுன்னு சொல்கிறீங்க. சரி, கதை முடிகிற வரைக்கும் அதாவது ஒரு தெருக்களை வந்து நல்லா ஒரு இடம் செஞ்சு கொடுத்து அதுக்குள்ளே வந்து கடை வச்சுருக்காங்க. அந்த 90s கிட்ஸ் ஊட்டி ஸ்பெஷல் கிஃப்ட்டு, அதுக்கப்புறம் நிறையா பாசி கடை எல்லாமே வச்சுருக்காங்க உள்ள. இதுக்குள்ளேயே நிறைய அல்வா கடைகள் இருக்குது. நிறைய ஃபேன்சி ஸ்டோர் வச்சுருக்காப்புல. காக்கா ஒரு வாட்ச் கடை வச்சுருக்காப்புல. வாட்ச் வித் கண்ணாடியாக்கா யாரும் நல்லா போய்கிட்டு இருக்கா? பரவாயில்ல, நல்லா இருக்கு. நல்லா போய்கிட்டு இருக்காங்க. வாட்ச் என்ன விலையில இருந்து ஆரம்பிக்குது?
300 வரை இருக்கு. 100 ரூபாயில இருந்து 50 ரூபாயில இருந்து 300 ரூபாய் வரை இருக்கு. என்ன விலை கேட்டாலும் கொடுத்துருவிய, குறைச்சு கேட்டா குறைச்சு கேட்டா 15 கம்மி பண்ணி தான் கொடுப்போம். கொடுத்துருவோம்யா, மக்களுக்கு தானே கொடுக்குறோம், கொடுப்போம் அப்படின்னு சொல்லி. மக்களுக்கு தானே கொடுக்குறோம், நம்ம கஸ்டமரை வந்த வேணா எடுத்துக்கிறோம். சரி 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 சரி. யாரும் ஃப்ரீயா கேட்டா கொடுப்பீங்களா? ஃப்ரீயா கொடுக்க மாட்டோம். ஃப்ரீயா கொடுத்த முதலுக்கே மோசமாயிரும், அதனால நம்ம இதுக்கே கொடுத்துருவோம். ரொம்ப நன்றி அக்கா. பேரு முஜிபுர் ரஹ்மான். காக்கா பேரு முஜிபுர் ரஹ்மான். அழகான ஒரு கண்ணாடி கடை, வாட்சி கடை வச்சிருக்காப்ல. அடுத்த வருஷம் சந்தனக்கூடு போடுவாப்ல, வந்து விளையாட வாங்கிட்டு போயிருங்க. நன்றி அக்கா, நன்றி அக்கா, நன்றி அக்கா. காக்கா வந்து அமைதியாக கை கட்டி நிற்கிறாப்புல, அப்படின்னா நிறைய விஷயம் தெரிஞ்சு வச்சிருப்பாப்புல. காக்கா மகான் பக்கீரப்பா, இவங்களை பற்றி ஏதாவது தெரியுமா? இந்த கூடுகளை பற்றி என்ன வரலாறு? ஒன்றும் தெரியாது. எதுவும் தெரியாது. இந்த சந்தை கடைகளை பற்றி எதுவும்? அதெல்லாம் ஒன்றும் தெரியாது. இன்னைக்கு தான் வந்தேன். இன்னைக்கு தான் வந்திருக்கீங்க. எந்த ஊர்ல இருந்து வந்தீங்க? சேலத்தில் இருந்து. காக்கா வந்து ரொம்ப நாளுக்கு முன்னாடி சேலத்துக்கு போயிட்டு இன்னைக்கு தான் வந்திருக்கீங்க. ஆனால் வந்து பார்க்கும்போது எப்படி இருக்கு கூடு? சிறப்பாக இருக்கு. ரொம்ப சிறப்பாக இருக்கு. நம்ம ஊரில் இப்படி திருவிழா நடக்கிறது ரொம்ப ஜாலியாக இருக்கு. ஜாலியாக இருக்கு. சரி அக்கா, சரி அக்கா. இதை விட ஏதாவது இன்னும் பெஸ்ட்டாக பண்ணணும் எதுவும் சொல்றீங்களா? எதுவும் சொல்ல ஆசைப்படுறீங்களா? இல்லை, இதை விட பெருசாக சொல்றது எதுவுமே. இதை விட ஒண்ணுமில்ல. நீங்க கொட்டு வச்சிருக்கீங்க, டிஜே வச்சிருக்கீங்க, சந்தை வச்சிருக்கீங்க, இதுக்கு மேலே யாருனாலையும் பண்ண முடியாது. சரி அக்கா. உங்க பேர் அக்கா? சாதிக் பாட்ஷா. சாதிக் பாட்ஷா. மும்பையிலோட பாட்ஷா மாதிரி காக்கா காஞ்சனகுடி பாட்ஷா நல்லா இருக்கு. நல்லா போய்கிட்டு இருக்கு. இதுல ரொம்ப பிடிச்ச விஷயம் சொல்ல முடியுமா? சந்தனக்கூடல ரொம்ப பிடிச்சது குதிரை ஆடினது. எல்லாருக்குமே அந்த குதிரை மேல தான் கண்ணா இருக்கு. குதிரை தான் புதுசா கப்பல் பூஜை கப்பல் இதில் ஓட்டுந்தான். அதுவும் நல்லா இருக்கு. டிஃப்ரெண்டாக இருந்துச்சு. ஊஞ்சல் போட்டுக்கிறது நல்லா இருக்கு. சரி, இதுக்கு வருஷம் வருஷம் இது இன்னும் பெருசாகிட்டே இருக்குன்னு சொல்றீங்க. சரி, எந்த ஊர்ல இருந்து வரீங்க? மாயாவளத்துல நீங்க வர்றீங்க. சந்தனக்குடி என்ன பாத்தியா? ஆத்தாடி, அவர் வந்து பேச மாட்டாப்ல, ஃபேஸ் ரியாக்ஷன் மட்டும்தான். பேர் என்னப்பா? ஆத்தாடி, ரொம்ப அழகா பேசுறாப்ல. முகமது யாக்கூப். எந்த ஊர்ல இருந்து வர்றியா? சரிதான், மைக்க கடிச்சு விட்டியா. சந்தனக்குடி நல்லா இருந்துச்சா? பாப்பா எல்லாம் வாங்கி கொடுத்தாப்லையா? எது வாங்கி தரல? சரி ரைட்டு, வாப்பா எல்லாமே வாங்கி கொடுத்து கூட்டிட்டு போயிருக்காப்ல. ரொம்ப நன்றியாக்கா. ஸோ இந்த கடைத்தெருவில் வந்து இந்த இடம் ஒரு முக்கியமான ஹப்பாக இருக்குது. என்னன்னு தெரியல, இங்கே நிறைய கடைகள் போட்டிருக்காங்க. காக்கா கீழக்கல்லேருந்து ஒரு விளையாட்டு பொருள் கடை போட்டிருக்காரு. இதுக்கு நேரமே சந்தைகள் ரொம்ப போதே, போன வருஷத்தோட அந்த வருஷம் ரொம்ப அதிகம். ஸோ நிறையா மக்கள் வந்து இந்த கிராமத்தை சுற்றுறவங்களுக்கு இது ஒரு பெரிய அம்சமாக இருக்கும். நிறைய பேர் வந்து வாங்கிட்டு போகிறாங்க. காக்கா அம்மா, சந்தனக்குடி எப்படி இருக்கு? சூப்பராக இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சா? பசங்க ஆடுறது ஒரே என்ஜாய்மெண்ட் தான். வைக்கிறப்பா தரையா சந்தனக்கூட்னா ஆட்டம் தான். ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் அண்ணன் ரொம்ப அழகா சொன்னாப்ல. காக்கா வந்து கீழக்கரையில் வடக்கு தெருல கடை வச்சிருக்காப்ல. இன்னைக்கு சந்தனக்கூட்டில் கடை போட்டிருக்காப்ல. காக்காவோட ப்ளஸ் என்னன்னா 100 ரூபா பொருள் 20 ரூபாய் கேட்டாலும் கொடுத்துருவாப்ல. காக்கா நல்ல மனசுக்காரவே விலையை குறைச்சி வாங்கிங்க. ஆன்லைன்லேருந்து என்னென்ன மக்கள் புதுசாக ஆன்லைனில் பார்க்குறாங்களோ, யூடியூப்ல பார்க்குறாங்களோ, அதையெல்லாம் நம்ம கொண்டு வந்து வச்சிருக்கோம். நேரில் கொண்டு வந்து வச்சிருக்கோம். நல்லா வாங்குறாங்க. ஆமாம், ரேட்டு ரொம்ப கம்மியாக, ஆன்லைனை விட கம்மியாக கொடுப்போம். இது வந்து நிறைய தலைமாட்டி. காக்கா இதெல்லாம் இன்னும் சந்தனக்கூட்டில் வாங்குறாங்க. நல்லா போய்கிட்டு இருக்கு. எல்லா பொருளும் வாங்குவோம். எதுவும் கலெக்ஷன் இல்லை அப்படி இப்படின்னு எதுவும் சொல்கிறாங்களா? விலை எதுவும் குறைச்சி கேட்குறாங்களா? இல்லை, நேற்று கொஞ்சம் இருந்துச்சு கலெக்ஷன், கம்மி. அப்போ என்னுடைய வியாபாரம் நடந்திருக்கு. சரி அக்கா, சந்தோஷம். இந்த எண்டு வரைக்குமே கடை முடியுது. அக்கா இங்கே பொம்மை கடையெல்லாம் வச்சிருக்காப்புல. நிறைய மக்கள் நிறைய பொருள் வாங்கிட்டு இருக்காப்புல. ஸோ சந்தனக்கூடத்தில் ரொம்ப சூப்பராக பார்த்தோம். அக்கா சந்தனக்கூடி எப்படி? சந்தனக்கூடை பற்றி ஏதாவது 2-3 வார்த்தை? இல்லை, சந்தனக்கூடி எப்பவும் உள்ளது தானே. வந்ததில் எதுவும் சந்தோஷமா? எதுவும் அதெல்லாம் மக்கள் கூட்டம் நிறையா இருக்கு. நல்லா ஜெயிஜேன்னு வந்துட்டாங்க. சந்தனக்கூடு வந்து நல்லா நிறைவு பெற்றுருச்சு. சரி அக்கா, என்ன வச்சிருக்கீங்க கையில்? ரிட்டர்ன் பண்ணணுமா? வாங்கி ஒரு கடையை போட்டு போயிட்டாரு. என்ன வாங்கினீங்க? ஏன் ரிட்டர்ன் பண்ணுறீங்க? இது ஒர்க் ஆகல. ஓ ரைட் ரைட், ஏதோ அவசரத்தில் கொண்டு வந்துட்டாரு. இந்த சந்தனக்கூட்டுக்கு வந்துறீங்களே, இது வாங்க தான் வந்தீங்களா இல்லை சந்தனக்கூட பார்க்க வந்தீங்களா? சந்தனக்கூட பார்க்க. சரி, பார்த்து தான் போகணும். அப்படியே போயிட வேண்டியது. எதுக்கு அதை போட்டு மாற்றிக்கிட்டு பாவம் கடையாரு கஷ்டப்படுவார்ல. அதுக்காண்டி ஏன் காசு அவரை விட்டுட்டு வர முடியும்னு சொல்றீங்களா? இந்த ஊர்ல இருந்து வரியா? நான் இந்த ஊர். ஓ, காஞ்சிரங்குடி தான். சரி, அப்போ நாளைக்கு பொறுமையாக மாற்ற வேண்டியது. அண்ணன் தான் கடையில் இருப்பார்ல. மாமாவுக்கு தெரியல அதை? நாளைக்கு கடை வீதி இல்லையே. நாளைக்கு கடை வீதி இல்லை. பாப்பா கரெக்டான பேர் சொல்லிட்டாப்புல. இதுக்கு பேர் சந்தை கிடையாது, இதுக்கு பேர் கடை வீதி. நல்லா உழுதா? எந்த ஐஸ்கிரீம் நிறையா போகுது? இல்லை இல்லை, நான் வாங்க வரல, கேட்க வந்தேன். எல்லா ஐஸும் ஓடுது. நல்லா வித்துட்டா நல்லா இருக்கும். எங்களுக்கு சந்தனக்கூட முக்கியம் தேவை. சந்தனக்கூட வருஷத்துக்கு ஒரு நடத்துறாப்ல. இப்போ எத்தனை வருஷம் நடத்தணும்? எங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு கடை வந்தா போதும். வேற எதுவும் சிறப்பா எதுவும் பண்ணணும்? என்ன வேணுமோ பண்ணுங்க. எந்த ஊர்ல எதை வேணா சேருங்க, என்ன வேணா பண்ணுங்க. ஆனா தலைகால ஆள் இருக்கணும். 18 பட்டி பத்தாது, 36 பட்டில இருந்து ஆள் வரணும். லாரியில இருந்து இறக்கிடுவோம். லாரி ரெடியா இருக்காப்ல. நீங்க எங்க இருந்தாலும் இறக்கி காஞ்சிரங்குடி தாங்க. அவ்வளவு மக்களுக்கு நாங்க அள்ளி கொடுப்போம். ஆமா, அள்ளி கொடுப்போம். அள்ளி கொடுக்குற வள்ளல் காஞ்சிரங்குடியில 10 பேர் இருக்காப்ல. ரொம்ப நன்றி லாதா. சாப்பாடு கொடுப்போம். அண்ணாதான் சாப்பாடு போடுவோம். ரோட்ல வச்சுலாம் சாப்பாடு போட மாட்டோம். சரி, நான் வேலையை முடிச்சுட்டு கண்டிப்பா வந்து வீட்டுல சாப்பிடுறேன். சரி, ரொம்ப நன்றி லாதா. பேரு
என் பேர் செய்தலி பாத்திமா. செய்யதலி பாத்திமா லாத்தா காஞ்சனகுடியில் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிக்கு பக்கத்தில் இருப்பாப்புல. எந்த தகவலும் லாத்தாரை கேட்டுக்கலாம். ரொம்ப நன்றி. வீட்டு வாசல்ல தான் உட்காந்துருக்காப்புல. சரி லாத்தா, நல்ல தகவல் சொன்னீங்க. வேலையும் வேணும். இது அரசியல் வேணாம், நம்ம ஆன்மீகத்தை பார்த்துட்டே போயிடுவோம். இதை நீங்கள் பக்கீரை போட்டு தான் கேட்கணும். அல்வாளன குறைஞ்ச விலையில கிடச்சிச்சா? 100 ரூபாய் போட்டாரா? விலை ஏறிடுச்சு விலைவாசி. எந்த ஊர்ல இருந்து வரீங்க? ஐயோ காஞ்சனகுடி தானே, இந்த ஊர் தானே. இந்த ஊர்ல இருந்து வந்தேன் சார். அக்கா வந்து நம்ம தெரிஞ்ச மிச்சம் நல்லா போயிட்டு இருக்கு. திருவிழா நல்லா இருந்துச்சா? நல்லா சுத்தி பார்த்துட்டியா? அக்கா கேமரா பார்த்து பதறாப்ல. காக்கா நல்ல கண்ணாடிலாம் போட்டு நல்ல தாடிலாம் கெட்ட பயங்கரமா இருக்கு. நீங்க 2 வார்த்தை பேசியே ஆகணும். நான் பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. நான் பேச மாட்டேன், உத்தியில பேசுவேன், தமிழ்ல மட்டும் பேசுவேன். தமிழில் தான் பேசுவேன். ஆனால் பேசுறதுக்கு ஐடியா இல்லை. நீ வேற மைக்கை கொண்டு வந்து சொல்றியா? அக்காக்காண்டி வேற மைக்கு எடுத்துட்டு வந்துருவான். நம்ம காஞ்சனகுடி மக்கள் அதிகமாக சேலத்தில் இருக்காங்களா? என்ன காரணம்? எல்லாம் பிஸ்னஸ் அங்கே வியாபார நோக்கங்கள் அங்கே போய் அங்கே செட்டில் ஆயிட்டாங்க. சரிண்ணா சரி. செட்டில் ஆகலை, பிஸ்னஸுக்காக போகிறாங்க. ஒரு நாள் கல்யாணம் காட்சி குடும்பம் எல்லாம் இங்கே தான். செந்தகுடிக்கில் போயிட்டு வரும்போது முக்கியமான என் மச்சான் மறந்துட்டேன். மச்சான் சலீமு ஸ்கூல் படிக்கிற காலத்துலேருந்து ஐசியாக இருந்தான். இன்னைக்கு ஐசியாக வரத்தில் கொடி கட்டி பிறகுறாப்புல. பாப்பா திட்டுவாப்புல. மச்சான் இன்னும் பாப்பாவுக்கு தான் பயப்படுறான். பாப்பாவோட ஐஸ் கடை அங்கே நிறைய இருக்கு. நம்மளுடைய பள்ளியோட இந்த என்ட்ரன்ஸில் இந்த 2 பக்கமே வந்து நிறைய விளக்குகள் போட்டிருப்பாங்க. இந்த ஊரே வந்து நல்ல கலகலப்பாக இருக்கும். அந்தளவுக்கு நிறைய பேர் வந்திருப்பாங்க. சந்தன கூட பார்த்துட்டோம். பயங்கரமாக இருக்கிய சொல்லுங்க. ஆமாம், இன்னைக்கு எங்கள் ஊர் திருவிழா, அதனால பச்சை துண்டு. உங்கள் ஊரில் தான் திருவிழா? பக்கத்து ஊரில் திருவிழா? எல்லா ஊர்லேயும் திருவிழா. எல்லா ஊர்லேயும் திருவிழா. என்ன உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு? சந்தனக்கூடு கொட்டு எல்லாமே பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணிருக்கீங்க. எந்த ஸ்கூலில் படிக்கிறீங்க? அரசு உயர்நிலை பள்ளி, நம்ம காஞ்சனகுடியில். முதுவரமா சார்ட்ட கிளாஸ் படிக்கிறீங்களா? சாமி சொல்லி கொடுப்பாரு. சரி சரி சரி. ஆனால் எப்படி திருவிழா போயிட்டு இருக்கானே? நம்ம கூட வந்து 240 வருஷம் ஆச்சு. 202 சொன்னாப்ல. சும்மா தெரியாம சொல்லிட்டு பழைய ஆள் நான் தான். இந்த நடத்துறது நிறைய பழசா இருக்கு. இருங்க, அவசரப்படாமல் இருக்கும். கூட நடத்துறது நம்ம. நான் சேலம் வசூல் வாங்கி நடத்துவேன். ஆமாம், எல்லா மக்கள் நல்லா இருக்கானே. ஆமாம். கூட்டம் என்ன ரொம்ப பிடிச்சிருந்துச்சு? எனக்கு வந்து குதிரை டான்ஸ். எல்லாரும் குதிரை டான்ஸ் தான். நீங்களும் டான்ஸ் ஆடுவீங்களா? குதிரை என்ன பாட்டு காட்டுச்சு? நிறைய பாட்டு காணுச்சு. நிறைய பாட்டு காட்டுச்சா? வேற என்ன பிடிச்சிருந்துச்சு? எனக்கு வேற ஊஞ்சா கூடு ஓட்டிட்டு போய் வாப்பா ஒரு வழி பண்ணிட்டிய. காசை போல ஊஞ்சாக்கார கையில் கொடுத்தாச்சு. விளையாட்டு பொருளாக வாங்கினீங்களா? நல்லா என்ஜாய் பண்ணீங்களா? சந்தோஷமா இருந்துச்சா? உங்க பேரு? ஆத்திப் ரஹ்மான். நல்ல ஒரு அழகான பேரு. ஆசிக் ரஹ்மான். உங்க பேரு? இக்ஷானுல்லா. இசாத்துல்லா. இக்ஷானுல்லா. இசானுல்லா. நல்ல பேரு. நிறைய சின்ன பசங்களை பார்க்குறோம். தேங்க்யூ. ஸோ இங்கே வந்து நம்மளுடைய காஞ்சனகுடி பள்ளி. இந்த பள்ளியில் தான் இந்த தர்காவில் சந்தனக்கூடு எடுத்து கிட்டத்தட்ட ஒரு 3.5 கிலோமீட்டர் இருக்க பக்கீரப்பாலை வந்து நம்மளுடைய சந்தனக்கூட கொண்டு போனாங்க. காலையில் வீடியோ அதை பண்ணியிருந்தோம். ஸோ சாயங்காலம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த கூடு வர இடத்துல நிறைய மக்கள் இங்கே வந்திருந்தாங்க. 18 பட்டி மக்கள். ஸோ நிறைய பேர்கிட்ட பேசியிருந்தோம். ஒரு சிறப்பான அனுபவத்தை கண்டிப்பாக கொடுத்துருப்போம் நம்புகிறோம். இந்த ஒரு தருணத்தில் எங்களுக்கு சிறப்பான முறையில் கேமரா எடுத்துகிட்டு இருக்க தூத்துக்குடியிலேருந்து வந்த செல்வமன்னனுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. வணக்கம். கௌதம் குணசேகரன்.